என் மகன் காரியமே முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் பெரியாளுங்க தான் லாய்க்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? உனக்கு இது வெறும் கேஸ், எனக்கு என் புள்ள. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கண்டுபிடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். கொலைகாரனை தேடுறீங்களா இல்லங்க உட்காந்து வெட்டிகளை பேசுறீங்களா? என்னையா இந்த கேஸ சிபிஐக்கு மாத்து. இன்னும் 2 நாள்ல கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க. இல்லாட்டி நீங்க எல்லாரும் டீ ப்ரோமோட் ஆயிடுவீங்க. நீங்கள என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொல்லதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நான் தலையெழுத்தா? பாண்டியன், அவர் பேசுனதை கேட்டு தானே இருந்தீங்க. என்னதான் செய்றீங்க சார்? இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். அந்த கொலை நடந்த இடத்துலையும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் ஒன்று, அந்த கொலையை பண்ணவன் ஒரு சைக்கோவாக தான் சார் இருப்பான். எப்படியா சொல்ற? கொலை செய்யப்பட்ட 2 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவன் எந்த மோட்டிவேஷனுக்காக கொலை பண்ணுறான்னு தெரியல சார். ஐ திங்க் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கேஸை டீல் பண்ணுறதுக்கு நம்ம ஏசிபி குரு தான் சரியான ஆள்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் வேற சும்மா இருங்க சார். அவளா ஒரு சைக்கோ. ஐயர் ஆஃபீஸரே மதிக்க மாட்டான். சரிதாம்மா, அவர் இல்லாதது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் தானே. நோ 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 நோ, இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள இந்த கேஸை முடிங்க. இல்லைன்னா அவர் சொன்ன பிரகாரம் இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்திடுவோம். மேக் இட் ஃபாஸ்ட். சார் இப்போ என்ன சார் பண்ணலாம்? சிபிஐக்கு இந்த கேஸ் போச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை தான் கேவலமா பேசுவாங்க. சார் சொல்ற மாதிரி இந்த கேஸுக்கு குரு தான் கரெக்ட் பர்சன். நான் அவர்கிட்ட பேசுறேன். கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை என்கவுண்டர் பண்ண போறானோ. என்ன கேஸ்? வெளியே ஏட்டா செல்லம் பண்ண 11 நம்பர் சார். லாகம் துறையா சார்? வெயில் கிடைக்க போதாமே. ஆமா, என்னையாச்சு சார்? சுட்டார் சார். சார் லாக் அவுட் சார். மேலே தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் சார். கேஸை க்ளோஸ் பண்ணி அவனை தூக்கி குப்பையில போடியா. சார் சார் இப்போ என்ன பண்ணலாம் சார்? லாக்அப்ல இருக்கிற அக்யூஸை ஷூட் பண்ண யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அவனை நான் தான் பிடிச்சேன். திஸ் இஸ் மை கேஸ். அவனை நீங்க பிடிச்சா அது உங்க கேஸா இருந்தா சட்டத்தை நீங்க உங்க கையில எடுத்துருவீங்களா? யார் உங்களுக்கு ஷூட் பண்ண அதிகாரம் கொடுத்தது? மேடம் இவ்வளவு கேக்குறீங்களே, எதனா பதில் சொல்றேனா பாத்தீங்களா? எல்லாம் திமிரு மேடம். கம் ஆன் ஸ்பீக் அவுட். இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? குரு, நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை வேலை விட்டு தூக்க வேண்டியது வரும். மேடம் இவரெல்லாம் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்பணும். இவர் ஹேண்டில் பண்ற எல்லா கேஸுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. சரியான சைக்கோ மேம். அக்யூஸ்ட அவரே சாவடிச்சிட்டு தப்பிக்க போக பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாரு. இது மாதிரி எத்தனையோ என்கவுண்டர் பண்ணிருக்காரு. நீங்க கொடுக்குற இடத்துனால தான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சார் மேம் நீங்க எதனா ஆக்ஷன் எடுங்க மேம். பதில் சொல்லுங்க. மேடம் அவ்வளவுதான் கேட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. கேக்குறவங்க முட்டாளா? சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். நாங்க முட்டாளா? சொல்லுங்க சார். சைலன்ஸ். யார் சைக்கோ? சின்ன குழந்தை கூட பார்க்காம ரேப் பண்ணி எரிச்சு கொண்டிருக்கான். அவன் தான் சைக்கோ. இதே உங்க பசங்க ஆயிருந்தா இப்படி வந்து பேசிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மிருகத்துக்காக நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. நீங்க தான் அப்நார்மல். நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க சைக்காட்ரிஸ்ட. திஸ் இஸ் மை கேஸ். நான் தான் அவனை பிடிச்சேன். கேஸையும் முடிச்சேன், அவனையும் முடிச்சேன். தானா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்ச சரியா தப்புன்னு சொல்றதுக்கு 2 பேருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. அந்த குழந்தைய பத்த அப்பா அம்மா. அவங்க சொல்லட்டும் நான் செஞ்ச தப்புன்னு. ஆமா, நீங்க என்ன ஏன் டிபார்ட்மெண்ட் தூக்குறதுக்கு? எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம். குட் பை. நிதித்துறை அமைச்சர் ஜாக்வார் நாதன் மகன் மற்றும் திரையரங்க ஊழியர் கொலை வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால்
ஏசிபி குரு தலைமையில் தனிப்படை அமைத்துள்ளது. ஏசிபி குருவிற்கு அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸாக சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குரு, நீங்க இந்த கேஸ் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேஸை உங்களுக்காகவோ இல்லை அமைச்சருக்காகவோ எடுக்கல. அப்புறம் வேற எதுக்காக? அந்த அமைச்சர் பையன் கூட ஒருத்தன் இறந்து போனான் பார்த்தீங்களா, அவனுக்காக தான் எடுத்தேன். எது எப்படியோ இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, இந்த கேஸில் உங்களுக்கு ஒரு டீம் அலாட் பண்ணியிருக்கோம். அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே சார். டேய், இவன் என்னடா தியேட்டரை விலைக்கு வாங்க வந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான்? யாரா அவன்? தெரியல முதலாளி. முதலாளி போகாதீங்க முதலாளி. ஆள் பார்க்கவே அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கான். போகாதீங்க முதலாளி. அட வாடா முதலாளி. வேணாம் முதலாளி, இப்படிதான் நேற்று போனீங்க, மூஞ்சில குத்து வாங்கிட்டு வந்தீங்க. கேவலப்படுத்தாதரா வெங்காயம். வாடா. வேணாம் முதலாளி, அவரே வரட்டும் முதலாளி. என்ன ஆள் இவ்வளோ உயரமாக இருக்கான்? ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிடுவான் போல. தம்பி, யார் தம்பி நீங்க? தியேட்டரை விலைக்கு வாங்கினீங்களா? அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? முதல்ல நீ யாரு? நான் யாரா? டேய், எடுத்து சொல்றா. தியேட்டர் ஓனர் சார் அவரு. பேர் என்ன? ஜாதகம் பார்க்க வந்திருக்கானடா. தெரில ஓனர். பேரா அஜித் குமார். இனிமேல் வெளியே எட்டாந்து பேரை சொன்ன வாயிலே சுட்டுருவேன். ஒழுங்கா பேரை மாத்து. யாரா அவன்? வட சுடுறா, வாயில சுடுறீங்களா? போலீஸ் முதலாளி. போலீஸ் போடா போலீஸ். நான் பார்க்காத ஸ்டேட் போலீஸாடா. டுபாக்கூர்ரா. சொல்லி வை, அடுத்த பார்ட் 2 தலை நான் தான்டா. சார். என்ன பாண்டியன், உங்கள் டீம் ஆள் உயர் அதிகாரிக்கு சல்யூட் பண்ண மாட்டாங்களா? சித்ரா, என்னது இது? சல்யூட் பண்ணுங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். கொலை எப்போ எத்தனை மணிக்கு நடந்தது? போன வாரம் வெள்ளிக்கிழமை சார், காலையில் 10:30 மணிக்கு கொலை நடந்திருக்கு. அந்த பாடி முதல்ல பார்த்து யாரு? பாத்ரூம் கழுவுற ஆயா சார். அவங்கள விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார், ஆனால் அதுக்கு அவங்க செத்து கிடந்தது மட்டும்தான் பார்த்தேன், வேற எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க சார். அந்த அமைச்சர் பையனுக்கும் அந்த தேட்டர் க்ளீன் பண்ணுறவனுக்கு எது சம்மந்தம் இருக்கா? இல்லை சார், தேட்டர் க்ளீன் பண்ணுற பையனுக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. ஆனால் அவன் ரொம்ப நாளாக இங்கே தான் வேலை செஞ்சுருக்கான். அந்த அமைச்சர் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரையும் விசாரிச்சிங்களா? அப்புறம் அவனுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்கா சார், அவள் பேர் பிரியங்கா. அவங்கள விசாரிச்சிங்களா? விசாரிச்சு சார், எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எங்கே இருக்காங்க? அண்ணா நகரில் சார். அவங்கள வர சொல்லுங்க, நான் விசாரிக்கணும். ஓகே சார். ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் யாராவது ஹேண்டில் பண்ணா? எங்கள் டீம் தான் சார். எதுவும் எவிடன்ஸ் கிடச்சிதா? எதுவும் கிடைக்கல சார். கிடைச்சிருந்தா எப்போ இந்த கேஸை முடிச்சிருப்போம் சார். கிழிச்சிருப்பார். உங்களெல்லாம் கண்ணாஸ்பத்திரி கூட்டு போய் உங்கள் கண்ணெல்லாம் செக் பண்ணால் மட்டும் தான் சரிப்பட்டு வரும். சார், கண்ணாடி கழட்டுங்க சார். உங்களை தான் குருட நினச்சிட்டாரு பெரிய மங்காத்த அஜித். புரியல சார். அப்போ இது என்னது? கிரைம் சீன் எவிடன்ஸ். இது ஒரு வகையான ட்ரக். போலீஸ்காரனுக்கு கண்ணு வந்து கழுகு மாதிரி இருக்கணும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் டீம்கிட்ட சொல்லி
கலெக்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபேமிலி கிம்லின்னு டைம் வேஸ்ட் பண்ண போகிறாங்க, வேலையை பார்க்க சொல்லுங்கள். சரி வாங்க. அம்மா சாப்பிட்டாளா? இன்னும் இல்லப்பா, அழுதுட்டே இருக்காங்க. எதுவும் சரியா சாப்பிடவும் இல்ல. எங்க இருக்கா அவ? அண்ணா ரூம்ல. உனக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்கா? எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. இப்படி சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டே இருந்தா போனா திரும்பி வந்துருவானா? நீ எல்லாம் அமைச்சரா இருந்து என்னையா பிரயோஜனம்? ஒத்த புள்ளைய பத்தி துப்பு இல்ல. நீ எல்லாம் அரசியல்வாதின்னு வெளியே சொல்லிக்காதியா? இப்ப என்னடி உனக்கு? நம்ம புள்ளைய கொண்டவனை கண்டுபிடிச்சு நம்ம புள்ள சாம்பலோட அவ சாம்பலை சேர்த்து கிடைக்கண்டி. ஏட்டையா அந்த பொண்ணை உள்ள அனுப்புங்க. சார் சார் கூப்பிட்றாரு, உள்ள போ. போய் உட்காருமா. மா பேர் சொல்லுமா. சார் அந்த பையனோட என்ன பண்ணுறீங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். சொந்த ஊர்? சேலம் சார். எங்கே தங்கியிருக்கீங்க? அண்ணா நகர்ல ஒரு ஹாஸ்டல்ல சார். மந்திரி பையனுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம்? காலேஜ் மேட் சார். காலேஜ்லேருந்தே லவ் பண்றோம் சார். கடைசியாக அமைச்சர் பையன்ட்ட நீங்கள் தான் ஃபோனில் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா சார்? ஜஸ்ட் விசாரிக்க தான் செய்கிறோம். உங்கள் மேலே சந்தேகம் இருந்தா நாங்கள் விசாரிக்க விதமே வேற. சரி, அவருக்கு வேற யாராவது விரோதிகள் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு குழுவும் இந்த கேஸுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் பீச்சில் ஒருத்தவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணா சார். அதை பற்றி கூட அந்த ஏரியா லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார். அது தவிர வேற எதுவும் தெரியாது சார். இது எப்படி நடந்தது? 1 மாதம் இருக்கும் சார். 1 மாதம்? சரி, நீங்கள் கிளம்புங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும். ஓகே? ஓகே சார். பாண்டியன் சார். அந்த பொண்ணு சொன்ன பிரச்சனை பற்றி அவன் சொன்ன ஸ்டேஷனில் போய் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ் சார். ஆமாம், ட்ரக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே, எங்கே சித்ரா? அவங்க டீமை விட்டு போயிட்டாங்க சார். டீம் விட்டு போயிட்டாங்களா? ஏன் தெரியல சார்.